ஆனால் இப்படிலாம் நீங்கள் வந்து கண்டஸ்டன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் ஷோ வந்து மூடிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசிகிட்டு இருந்தோம். அந்த டிக்டாக்ல இருந்து அப்புறம் வந்து சும்மா வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் பண்ணுறவன் ஒரு தரத்தை அவங்களே கெடுத்து கேடுகட்ட கண்டஸ்டன்ஸை வந்து இறக்கி விஜய் டிவி அவங்களுடைய விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கெடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. அதாவது நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவருக்கு வந்து ஜாமீன் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகுது. ஸோ கூடிய விரைவில் அவர் வெளியே வர போகிறார் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அதாவது அவருக்கு நம்ம சான்ஸ் கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப தப்பு. சான்ஸ் கொடுக்கறதுனால அதுக்கடுத்து ஒரு லைவ்லைட் வந்தார். இப்போ எதுவுமே வந்து கண்டுக்கிறது இல்லை. அவனுமே விஜய் டிவியில் வந்து ஒரு ஃபைட்டு முடிச்சுட்டு வந்தாப்புல. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், குக் வித் கோமாளி ஷோ கூப்பிட்டு போயிட்டு அங்கே வந்து ஏதோ டேர்ம்ஸ் வந்து இதாக செட் ஆகலன்னு வெளியே வந்தாப்புல. அப்புறம் ப்ரோவோக் யூடியூப் சேனல் கூட பிரச்சனை. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். அடுத்து பிக் பாஸ் சீசன் 9 இல்லை 10 ஆகிடுச்சு. சீக்கிரம் ஆரம்பிக்க போதாமே. காமன் மேன்லாம் உள்ளே வர போகிறாங்களாம். என்னங்க செப்டம்பர் மாதம் ஆரம்பிக்க போதாமே அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறையா நியூஸ் வந்து வருது. ஸோ அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து ரொம்ப முக்கியமாக ஒரு அப்டேட்டு, மாமா லவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவி ஆரம்பிக்கிறாங்க. மாமா டிவி அப்படின்ற மாதிரி. சரியா? அதை ரிவ்யூ பண்ணணுமான்ற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். அதை பற்றி நம்ம பேச வேண்டியிருக்கு. அடுத்து நம்ம டைட்டில் வின்னர், சோ கால்டு டைட்டில் பையர் திவ்யா கணேஷ் அவங்களுடைய வீடியோஸ் ஒன்று ரொம்ப இதாகிட்டு, இதுக்காமா நீ வந்து பயங்கரமாக வந்து பேசிகிட்டு இருந்த அப்படின்ற மாதிரி உடனே நிறைய பேர் வந்து உருட்டுவீங்க. ஏங்க அது ப்ரொஃபஷன், இது வந்து இது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி நம்ம வந்து பேசி போயிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அப்புறம் அரோராவுடைய சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி இன்னமும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எப்போமா நீ இருப்ப அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பற்றியும் ஒரு கிளாரிட்டி. ஸோ இவ்வளோ விஷயங்கள் பேச போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயினான ஒரு நியூஸே வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து அரெஸ்ட் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா சும்மா உட்காந்து நசன்னு பேசிக்கிட்டு, அதாவது ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அதை எடுத்துக்கிட்டு அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணுறது தான் வந்து ஒரு நல்ல கலைஞனுடைய அழகு. பிக் பாஸில் திவாகருடைய பிளேவை நம்ம விமர்சிச்சிட்டோம் ஏற்கனவே. ஓகே, இந்த சீசனில் ஓரளவுக்கு மக்கள் பார்த்ததுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா திவாகர், அப்படி இல்லைன்னா பார்வதி கம்ருதீன், கானா வினோத் அப்படின்னு மாதிரி ஒரு சில பேர் தான் சொல்லலாம். சரி, அது அத்தி பூத்தார் போல் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தனை உள்ளே விட்டு அவன் ஓரளவுக்கு ஓகே. ஆனால் பர்சனல் கேரக்டர் எப்படி இருந்துச்சு பிக் பாஸில், நான் வந்து பொண்ணுங்க கூட வந்து ஒரு மாதிரி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி தான் பழகிட்டு இருந்தார். நம்ம வந்து அதை கண்டிச்சிருந்தோம். அதுக்கடுத்தும் அவருடைய பர்சனலாக வீடியோஸ் போடுறாருல நம்ம வாட்டர்மெலன், எப்படி போடுறாப்புல சும்மா வந்து கேடுகட்டத்தனமாக வந்து வீடியோ போடுறது, எல்லாத்தையும் தாக்கி பேசுகிறது, இந்த மாதிரி விமர்சனம் வந்து அதாவது ஒரு லைம்லைட் வரணுன்றதுக்காக. இப்போ சூர்யா வந்து கருப்பு படத்தில் இந்த வாட்டர்மெலன் சீன் யோசிச்சோன்னே அதை என்ன சொன்னார்னா, பார்த்தீங்களா என்னிலேருந்து காப்பி அடிச்சிட்டாண்டே, நீயே அங்கே தான் காப்பி அடிச்ச கஜினிலேருந்து, அது ஒன்று திருப்பி இதை வந்து சூர்யா வந்து வச்சிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். இது எனக்கு புரியல ஆக்சுவலாக. அந்த மாதிரிலாம் நிறைய கேள்விகள் இருக்குது வாட்டர்மெலன் மேலே. ஓகேவா? அந்த மாதிரி இவர் இப்போ எதுக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணம் கேட்டு மிரட்டியிருக்காப்புல, 1 லட்ச ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரோவோக் யூடியூப் சேனல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வந்து இன்டர்வியூ போனார், ரைட்டு. அங்கே வந்து உங்களை மதிக்கலை, உங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க, உங்களை உள்ளே வச்சுட்டு அனுப்பலன்னு சொல்லி போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தீங்க. திருப்பி என்ன டேஷுக்கு அங்கே போய் உட்காந்தீங்க. அவனுக்கு அப்படிப்பட்ட ஆளுங்கள் தெரியும். திருப்பி எதுக்கு இன்டர்வியூ போகிறீங்க? அப்போ காசு கொடுத்தா எங்கேனாலும் போவீங்களா? 1 லட்ச ரூபா கேட்டு மிரட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ அவர் ஜாமீன் அப்ளை பண்ணியிருக்காரு போல், வெளியே வந்துடுவார்ன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இது எதுக்கு தேவையா? அதே மாதிரி குக் வித் கோமாளி ஷோவில் போயிட்டு என்ன வந்து அடிச்சிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி. அவங்க பண்ணுறாங்க பண்ணலங்கிறது ரெண்டாவது விஷயம். சிசிடிவின்னு எதுவுமே விடலை. இந்த இஷ்யூ அப்படியே வந்து பூதாகரமாக விஜய் டிவி வந்து மூடி மறைச்சிட்டாங்க, இது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. டெலிகாஸ்ட் கூட பண்ணல. உடனே அதை போய் கம்ப்ளைண்ட் பண்ணி வாட்டர்மெலன் வந்து மாகாவை பற்றி பேசி, மாகாப்பா வந்து ஒரு குரூப்போட சேர்த்து போய் இவரை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் கொடுத்து இந்த மாதிரி பெரிய பிரச்சனை ஆகி போச்சு இவரால். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, தகுதி தரம் பார்த்துட்டு கண்டஸ்டன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும். இல்லாட்டி நீங்கள் அவருக்கு கூப்பிட்டு படத்துக்கு வாய்ப்பு கொடுக்குறதும் பிக் பாஸ்க்கு வாய்ப்பு கொடுக்குறதும், அப்போ என்ன நினைப்பாங்க, நம்ம பெரிய செலிப்ரிட்டி போல், நம்ம வந்து அறுத்து எடுத்துடலாம், பிடிங்கிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க மைண்டில் ஒரு எண்ணங்கள் வந்து கிரியேட் ஆகிட்டு, நம்ம தான் பெரிய ஸ்டாரு. சினிமாவில் ரஜினி ஒரு பக்கம் வந்து இருந்தாலும் இந்த சைடு வந்து வாட்டர்மெலன் திங்கிறதுனால நான் தான்டா வாட்டர்மெலன் அப்படின்ற மாதிரி அப்படிலாம் வந்து ஒரு புகழ் வந்து கிளப்பிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட நபர்கள் நம்ம என்கரேஜே பண்ணக்கூடாது. ஸ்டார்டிங்லே நம்ம தூக்கி எறிஞ்சிடணும். இப்போ
காமன் மேன் கண்டஸ்டன்ஸ்லாம் வர போகிறாங்க கேட்டிங்கன்னு வைங்க, வேறு லெவலில் இருக்குது. திருச்சி சாதனா, சிக்கா மாமா இந்த மாதிரிலாம் வந்து கூட்டு வருவாங்க போல தெரியுது விஜய் டிவி. இன்னும் தரம் இறங்கிட்டு தான் போகுது. ஓகே, அந்த ஆட்டக்காரி பாடக்காரி இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா தெருவில் போகிறவங்களாம் வந்து கூட்டு வந்தீங்க அப்படின்னா, கேவலம் பேசுகிறவங்கலாம் கூட்டு வந்தீங்க அப்படின்னா, இந்த ஷோவுடைய தரம் வந்து முடிஞ்சு. இப்போ இனிமேல் விஜய் டிவி கூடுவீங்களா? பாட்டமில்ல கூட மாட்டிங்களா? பாட்டமில்ல மட்டும் இல்லை, அந்த மாதிரி இருக்கக்கூடிய கலிசரைகள் யாரையுமே கூப்பிடாதீங்க. அது உங்களுக்கு தான் நல்லது அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. இப்போ வாட்டர்மெலன் வெளியே வர போகிறாரு, வராரு, அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பேச வேண்டிய ஒரு விஷயம். சரியா? அவர் வந்தாரோ வரலையோ, இனிமேலும் அவர் லைம்லைட் வரதுக்கு ட்ரை பண்ணி என்னத்தையாவது வந்து பேசிட்டு தான் இருக்க போகிறாங்க. நம்ம வந்து கடந்து போயிடலாம், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு நியூஸாக இருந்தது, கவர் பண்ணிட்டீங்க, முடிஞ்சு போச்சு. அதோட வந்து விட்டு தள்ளுங்க, என்னத்தையாவது வந்து கத்திட்டு இருக்கட்டும். லைம்லைட்டுக்கு வர்றதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க போல் அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்ம இதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, அடுத்து பிக் பாஸ் தமிழில் செப்டம்பர் 6ஆம் தேதி ஆரம்பிக்குதுன்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து இதாக இருக்குது. அது உண்மையாக கிடையாது, இல்லை, அக்டோபர் தான். அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா காமன் மேன் முடிகிறதுக்கே உங்களுக்கு செப்டம்பர் மிட் ஆயிரும். ஓகே, ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஆகஸ்ட்லாம் அது ஆரம்பிக்குது, செப்டம்பர் மிட் ஆயிரும் உங்களுக்கு. ஸோ அதுக்கடுத்து அவங்க சூஸ் பண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு வர்றதுக்கு அக்டோபர் தான். ஸோ அதனால் இயர்லி ஸ்டார்ட் வந்து பார்த்திங்கன்னா இல்லை. ஓகே, அதனால் அது வந்து பாசிபிள் இல்லை. சரி, இப்போ திவாகர் உள்ளே போயிட்டாரு, பாரதி ஏன் குரல் கொடுக்கல அப்படின்னுப்பா, அது ஷோவில் அவங்க காட்டின அன்புப்பா. வெளியே வந்த பிறகு அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை இருக்குது, அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கானுங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இன்னும் வந்து எங்கள் அண்ணன் நொண்ணன் தங்கச்சி அப்படின்ற மாதிரிலாம் வந்து பிக் பாஸில் அது அங்கே பேசுகிறதோட முடிஞ்சு போயிடும். எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ்லேருந்து வெளியே வந்து இப்போ வரைக்கும் நட்பு பாராட்டுறது வந்து ரொம்ப ஃபியூ தான். அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, சீசன் 7லலாம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு, தினேஷ், பனி, விஷ்ணு, இவங்க இப்போ எங்கே இருக்காங்கன்னே தெரியாது. அந்த மாதிரி தான் இருக்கும். அங்கே இருக்கும்போது ஒரு வைப்பு, அவ்வளோதான் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து மாமா டிவியுடைய மாமா லவ் அப்படின்ற ஒரு ஷோ. இது வந்து நிஜமாகவே சமூகத்துக்கு ரொம்ப சீர்கேடான ஒரு விஷயந்தான். இதில் எனக்கு என்ன ஆச்சரியம்னா, ரிவ்யூலாம் பண்ணான்னு நினச்சேன். ஒரு சில பேர் வந்து பண்ணுங்க வரால் அப்படின்னீங்க. இது பார்த்தாலே என்னங்க, ஒருத்தன் எனக்கு டேட்டு கூட வரமாட்டான்றா, எனக்கு ஹக் பண்ணால் எனக்கு வலிக்குதுன்றா, எரியுதுன்றா, எனக்கு 2வது லெவலில் நீ எவ்வளோ செலக்ட் பண்ணுறேன், அவளுக்கு என்ன கொடுக்க போகிற, ரோஸ் கொடுக்க போறியா, அந்த மாதிரி கேடு கட்டத்தனமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது 2K லவ்னு கிடையாது, இது வந்து மாமா லவ் அப்படின்ற மாதிரியே வந்து கான்செப்ட். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி நிகழ்ச்சியை நம்ம வந்து ரிவ்யூ பண்ண வேண்டான்ற மாதிரி தான் தோணுது. ஆனால் அசீம் எதுக்குள்ளே வராப்பில் அப்படிங்கிறது தெரில. அவர் வந்து பிக் பாஸில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டார் பிளேயரு. அப்படிப்பட்ட ஒரு நபர் இங்கே எதுக்கு வந்துட்டு இருக்காப்புல அப்படிங்கிறது தெரியும். நான் படம் பண்ண போகிறேன், ப்ளஸ் வந்து நானும் சேஷாவும் ஹிந்தியில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அள்ளி தெளிக்க போகிறோன்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருப்பி மாமா லவுக்கு வந்து அசீம் வந்திருக்காரு அப்படிங்கிறதை பார்க்கும் பொழுது அசீம் வந்திருக்காரு, ஸோ மேபி நம்ம ரிவ்யூ பண்ணலாமான்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. பட் இன்னும் அது வந்து முடிவு பண்ணல. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த ப்ரோக்ராம் தடை பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம வேல்முருகன் இருக்கார்ல, அவர் உள்ளே வருவார், பிக் பாஸை தடை பண்ணும்பார், அந்த மாதிரி வருவார்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து நம்ம டைட்டி வின்னர் திவ்யா கணேஷ். ஆக்சுவலி நான் வந்து ரொம்ப டெக்கோரமாக இருப்பேன், ரொம்ப பயங்கரமாக இருப்பேன் இந்த மாதிரிலாம் பேசின அந்த உருட்டு நாயகி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லிட்ரலாக ஒரு சீரியஸில் கேடுகட்டத்தனமாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. என்னம்மா நீ ரியலிஸ்டிக்காக அப்படி கிடையாது ஆகும்னு உருட்டிட்டு, இப்போ சினிமாக்காக தான் அந்த கேரக்டர் நம்ம பண்ணி மற்றபடி அப்படி எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி நீ உருட்டினாலும் இனிமேல் உருட்டுறது நம்புறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 பேர் இருப்பான் பயிர் விடுறதுக்கு. பட் இவங்க எப்படிலாம் பேசுனாங்க பாரதிக்க முடியாது, அப்போ நீயே எப்படி இருக்கியே ஈத்திரத்தனமா அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க முடியுது. இன்னொன்று இந்த சப்ஸ்கிரிப்ஷனில் நான் வந்து இனிமேல் காலி பண்ணிடுவேன், நான் இனிமேல் கேம் வந்தால் ஆடப்புறேன், எனக்கு வந்து எங்கள் அண்ணா கடிச்சிருக்காங்க, கனி அக்கா கடிச்சிருக்காங்க, அந்த மாதிரிலாம் உருட்டிட்டு இன்னும் சப்ஸ்கிரிப்ஷன் ஆன் பண்ணி அரோரா உருட்டிட்டு கிடக்கு. இதெல்லாம் எங்கே போய் பார்க்குறது? உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள், மீண்டும் சொல்லுங்கள்.